ஏங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் லைஃப்பில் எல்லாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவேன்னா, ட்ராவல் பண்ண சொல்லுவேன், தனியாக ட்ராவல் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப். நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, டைம் போயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நான் மேகமலைக்கு வந்திருக்கேன். மேகமலையில் இருக்க கடைசி கிராமம் இரவங்கலார். சின்னமனூரில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 ஒரு பஸ் இருக்குது, 12:30 ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் வந்துடுங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரவங்கலார். நிறைய பேர் மகாராஜா மெட்டோடு நின்றுட்டு போயிடுவீங்க. ஆனால் இரவங்கலார் கிராமத்துக்கு வாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. சுற்றி மேகங்கள் சூழ்கின்ற மலைகள். லைஃப்பில் வந்து உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியலனா ட்ராவல் பண்ண ஆரம்பி. ஏன்னா ட்ராவலில் வந்து டெஸ்டினேஷனை போய் நான் ரீச் ஆனால் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு கிடையாது. அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு நீ எடுக்கிற ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டோவில் போகிறதா இருக்கட்டும், லிஃப்ட் கேட்டு போகிறதா இருக்குதுல்ல, அப்போ அந்த ப்ராசஸை நீ சந்தோஷம் பண்ணி பண்ணுற பார்த்தியா, அதுதான் லைஃப். அதே தான் லைஃப்பில் உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அந்த விஷயத்துக்கு நீ அந்த விஷயத்தை நம்பு, ட்ரஸ்ட் பண்ணு. அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணு. ஒன்ஸ் நீ ப்ராசஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுன்னா நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்காது. நிறைய ட்ராவல் பண்ணு, நிறைய பீப்புள்ஸை பாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணு, இயற்கை கூட்ட போய் இயற்கையோடு நிறைய பேசி பழகு. என்னை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என் பின்னாடி இருக்கிற மேக அந்த மிஸ்ட்டு காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? ஸோ இதனால தான் மேகமலையை வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் சூழ்கின்ற மலைகள் தூரல் ஆரம்பிக்குது. ஸோ லைஃப்பை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், என்ஜாய். இதுதாங்க இரவங்கலாருடைய பஸ் ஸ்டாப்பு. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுனேன், அதுக்குள்ளே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இங்கே மழை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், இயற்கையை வந்து ரசித்து பாருங்கள். இயற்கைக்கு முன்னாடி மனுஷங்களாம் யாருமே பெரிய இதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன வருன்றதை பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணு. லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நல்லா இருக்குல்லங்க. மேகமலையை மேகங்கள் சூழ்கின்ற மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் பின்னாடி பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து மிஸ்ட்டு தான். ஸோ ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க மேகமலைக்கு வாங்க, நல்லாயிருக்கும். இது மேகமலை வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். மேகமலையை தாண்டி கடைசி பாயிண்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இரவங்கலார்னு சொல்லுவாங்க. மகாராஜா மெட்டு இருக்குல்ல, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வரணும். சுற்றி பாருங்கள். ஸோ இயற்கைக்கு முன்னாடி இங்கே யாருமே பெரியவன் சின்னவெல்லாம் கிடையாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசி கூட கிடையாது. இருக்கிற லைஃப் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப். இதில் போகாமல் பொச்சிருப்பு அமாலர்லாம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உனக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணு. லைஃப்பை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ஹாப்பியாக இரு, நல்லா சாப்பிடு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் நினைக்காத. ஏன்னா நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் நீ அறுவடை செய்ய போகிற. நல்லதை விதைச்சா நல்லதை அறுவடை செய்வேன், தீய எண்ணத்தை விதைச்சா தீயதை தான் நீ அறுவடை செய்வேன். ஸோ அவங்களுக்கு அது இல்லைன்னா நீ கவலைப்பட. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்.